வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். WPL 2025 மேட்ச் 2 நடந்தது பாத்தீங்களா, பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். செம த்ரில்லிங்கா போச்சு. லாஸ்ட் பால்ல வந்து டெல்லி வின் பண்ணிட்டாங்க. 1 ball 2 runs வின் இருக்கும்போது சோ மேட்ச்லாம் பார்க்க செம்மையா இருந்தது. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் அம்பையரோட சில ரன் அவுட் டிசிஷன்ஸ் தான் நிஜமாவே ரொம்பவே அன்ஃபேரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு கைஸ். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் படி என்ன, எல்இடி லைட் ஃபிளாஷ் ஆனாலே வந்து அது ரன் அவுட் தான், கரெக்டா? பட் ஆனா இந்த மேட்ச்ல தேர்ட் அம்பையர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பெயில்ஸ் ரிமூவ் ஆகணும். இன் ஸ்பைட் ஆஃப் எல்இடி ஃபிளாஷ் அடிச்சாலும் சரி, ஸ்டெம்ப் வந்து ஒரு பக்கம் மூவ் ஆனாலும் சரி, ரெண்டு பெயில்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்லாஜ் ஆகணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபேர்னு எனக்கு தெரியல. நிறைய க்ளோஸ் கால்ஸ் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் போச்சு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எஸ்பெஷலி ராதா யாதவ் விக்கெட் எடுத்தீங்கன்னா பேட் இன்னுமே ஏர்ல தான் இருக்கு. அது எப்படி அவங்களால நாட் அவுட் கொடுக்க முடியுதுன்னு தெரியல. இம்மிடியா நெக்ஸ்ட் பால் அவங்க 6 அடிச்சாங்க, கேமே மாறிடுச்சு. அண்ட் லாஸ்ட் 1 ball 2 runs வின் இருக்கும்போது கூட அந்த ரன் அவுட் பாத்தீங்கன்னா வாஸ் 50-50 கால். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டா என்னன்றது தெரியல. இட் வாஸ் நாட் ஃபேர் என்ன பொறுத்தவரைக்கும். ஃபியூச்சர் கேம்ஸ்லயும் இதுதான் WPL இருக்க போதா இல்ல ரூல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது அட்லீஸ்ட் சொல்லிருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.